இருக்காது. நான் இருக்குமா இருக்கா இல்லையான்னு கேக்குறேன். அதுக்கு பதில் சொல்றதுக்கே உங்களுக்கு திராணி இல்லையே. தம்பி, முதல்ல அந்த நண்பர் செந்தில் பாண்டியன் அவர்கள், அவருடைய நண்பர், அவருடைய மூத்த சகோதரர் ஆறுமுகம் அவருடைய இல்ல திருமண விழா நட்பு முறையில வந்து நீங்க சினிமாவை பத்தி கேக்குறீங்க. பொதுவாவே இன்னைக்கு ஐயோ ஆண்டாண்டு காலமா 60 ஆண்டுகளுக்கு மேல திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சி புரிஞ்சிச்சு. புதுசா யாராவது தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உழைக்கணும், சர்வீஸ் பண்ணணும், நாட்டு நலனை காக்கணும், சுதந்திரத்தை காக்கணும், உண்மையான விடுதலையை அனுபவிக்கணும் அப்படின்னு யாராவது புதியவர்கள் இளைஞர்கள் அரசியலுக்கு வரும்போது இப்படியாப்பட்ட இடையூறுகள் ஏற்படுறது வழக்கம். அதில் ஆச்சரியப்படுறது பொருள் இல்லை. அதில் ஜெயிக்கணும்னா இதெல்லாம் பேசணும். அதாவது இதுல அரசியல் இருக்கா இல்லையா, என்னை விட மக்களுக்கு மீடியா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா நீங்க வந்து சொல்றதுக்கு பயப்படுறீங்க. என்ன உண்மை? உண்மையா பொய்யா சொல்லுங்க. யாராவது வாய திறந்து நான் சொன்னது உண்மையா பொய்யா? ஏன் உங்களுக்கு சுதந்திரம் இருக்க சொல்ல மாட்டேன்றீங்க? பார்த்தீங்களா? என்னைய கேட்டு என் வாயிலிருந்து பிடிங்கி நீங்க அதுக்கு 1008 விளக்கங்கள் போட்டு போடணுமே தவிர, ஒரு மீடியாக்காரங்களுக்கு, ஒரு பத்திரிகைக்காரங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற நாட்டின் நிலவே, ஒரு இளைஞன் நாட்டுக்கு சர்வீஸ் பண்ணணும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு வர்றாருன்னா அவருக்கு நீங்கெல்லாம் வந்து அவர் வர்றது நல்லதா, நியாயமா? இதை சொல்ல மாட்டேன்றீங்க, எங்களையே கேட்குறீங்க. பொதுவா இதெல்லாம் வந்து சரித்திரம் மாற்ற முடியாது. ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு வர்றவங்க வந்து இப்படியாப்பட்ட தடைகளையெல்லாம் வந்து எதிர்கொள்ளணும். விஜய் அவர்கள் இது மாதிரி எவ்வளவோ தடைகளை எதிர்கொள்வார். புரியுதா? தணிக்கைத்துறை பொறுத்தவரைக்கு தணிக்கைத்துறை வந்து ஐயா, பொதுவா நான் பேசிட்டேன். நீங்க தனித்தனியா பிச்சு பிச்சு கேட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியுதுல என்னை விட டீட்டெயில். நீங்க போடுங்கன்றேன், அதைத்தான் நான் கேட்கிறேன். இப்போ உங்களுக்கு என்னை விட டீட்டெயில் தெரியணுமா? ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்கு தெரியும். ஏன் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல? நீங்க ஸ்ட்ரீட்ல போற ஒரு லேடியை கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. என்னை விட நான் சொன்னேன்னா விஜயோட அப்பா சொல்றாரு, அவங்க சொல்றாங்க டீட்டெயில். கரூர்ல என்ன நடந்துச்சுன்னு அவங்க சொல்றாங்க. நாங்க சொன்னோம்னா அவர் அப்படிதான் சொல்லுவாரு, விஜயோடைய அப்பா அப்படின்னு தானே வரும். அதனால மக்களை கேளுங்க. மக்களுக்கு இப்போ வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜனங்கள் இப்ப இல்லை. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு இளைஞர்கள்லாம் அரசியல் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. வயசான லேடிஸ் 50-60 வயசு லேடிஸ் எல்லாம் கூட அரசியல் பேசுறாங்க. நீ கொடுப்பா, 3000 கொடுக்குறியா, 5000 கொடு, வாங்கிடுவோம், ஆனா ஓட்டு அங்கேதான் போடுவான்ற. ஸோ என்னை விட அவங்க தெளிவா இருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க தான் பணத்தினால அப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது நடக்குது. ஏன்னா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீங்க தெளிவா இருக்கீங்களா? பதிலே பேச மாட்டேன்றீங்களே, அவ்வளவு அடிமைத்தனத்தில் இருக்கீங்களா? எனக்கு தெரியல. நீங்க ஒரு மீடியா பீப்புள்,
ஏன் மைக்க பிடிச்சி நீட்டிட்டு இருக்கீங்களே தவிர ஒரு கேள்வி, உங்களுக்கு நீங்க நினைச்சதை சொல்றதுக்கு சுதந்திரம் இருக்கா? பதில் சொல்லுங்கப்பா. நான் உங்களை கேட்கிறேன், நீங்க நினைச்சத மீடியால சொல்றதுக்கு உங்ககிட்ட சுதந்திரம் இருக்கா? இந்த சுதந்திரத்தை பறிக்கிறது யார் நினைக்கிறீங்க? சுதந்திரம் இருக்கா? முதல்ல பதில் சொல்லுங்க. என்ன கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? இருக்காது. நான் இருக்குமா இருக்கா இல்லையான்னு கேக்குறேன். அடுத்து பதில் சொல்றதுக்கே உங்களுக்கு திராணி இல்லையே. அப்ப இவ்வளோ பெரிய ஒரு கட்சி அமைச்சு இவங்களோட போராடி ஜெயிக்கணும்னு வர்றாரு, அவருக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கு. ஆனா பயம் இல்லை. புரியுதா? என் படங்கள்லாம் உங்க வயசுல நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. எனக்கு பயம் கிடையாது. ஸோ என்னுடைய ரத்தம் தானே. நீங்க பாருங்க, அவ்வளவு சைலண்டா இருக்கீங்களப்பா. இல்ல, தலைவர் சொல்றப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆட்சி அதிகாரத்துல வந்து கண்டிப்பா நாங்க பங்கு கொடுப்போம் சொல்லி கொண்டு வந்து. நீங்க இத்தனை கேள்வி கேட்கறீங்க, நான் பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க. நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. அதனால நான் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன். இல்லப்பா, நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா அடுத்த கேள்விக்கு நான் பதில் நீங்க நினைச்ச நாட்டுல நடக்கிற உண்மைகளை சொல்றதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்கா? சொல்லு தம்பி, சொல்லு தம்பி, தைரியமா பாரு, சொல்லு. எனக்கு நீங்க சொல்லாம நான் பதில் சொல்ல மாட்டேன். நான் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியான டேஞ்சரான தெரியுமா? என் படங்கள்லாம் தெரியுமா உங்களுக்கு? அதனால நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க ஒரு பத்திரிகைக்காரனா, ஒரு எழுத்தாளனா, ஒரு மீடியாக்காரனா பதில் சொல்க. நான் திருப்பி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.